5, 8 கூடைய குரு பகவான் 11ஆம் இட தொடர்பை பெறுறார். இதுதான் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான யோகம். லாட்டரி சீட்டு விழுகலாம், இல்ல நீங்க நினைக்கிற மாரி எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், இல்ல மிக கடுமையான நெருக்கடியில யாரேனும் ஒரு நபர் நமக்கு உதவலாம். அந்த மாரி ஒரு சப்போர்ட்டு, ஒரு திடீர் எதிர்பாராத நன்மைகள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில நடக்கும். இது ஒண்ணு தான் நமக்கு சிம்மராசிக்கு நேயர்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டா சொல்லக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? மற்றபடி இத தவிர வேற எதுவும் பெருசா சொல்ற அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த திருமண அமைப்புகள் நீண்ட நாட்களா முயற்சி செஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு, இப்போ நல்லபடியா முடிஞ்சிரும். அதுலயும் ஒரு சிலருக்கு இந்த காதல் திருமணம்லாம் நல்லபடியா பல பஞ்சாயத்துக்கு பிறகு கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு அனுமதி இல்லாமல் திருமணம் பண்ணுவாங்க. கந்தர்வ திருமணம்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் அப்படி சொல்லும். அதாவது தாய்க்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? எங்க நண்பர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலருங்க அவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரியான திருமணத்துக்கு இந்த காலகட்டம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்குன்னு எல்லாரும் அப்படி பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி ட்ரை பண்றவங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் எளிமையா திருமணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாரியான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் சிம்மராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. மத்தபடி சொல்ற அளவுக்கு எல்லாவற்றிலும் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா?